This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடந்துள்ளதாக அறிவித்த ஜனாதிபதி மக்ரோன், சைப்ரஸ் தீவில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை நிறுவிய பிரான்ஸ், வரி ஏய்ப்புக்காக துபாயில் குடியேறிய பிரெஞ்சு பிரபலங்கள், ஏவுகணை தாக்குதல்களால் தற்போது தாய்நாடு திரும்ப கோரிக்கை, பிரான்சில் அதிகரிக்கும் எரிவாயு விலை, மத்திய கிழக்கு போரால் சர்வதேச சந்தையில் ஒரே வாரத்தில் விலை ஏற்றம், லெபனானின் இறையாண்மையை மதிக்க வேண்டும், தரைப்படை தாக்குதலை தவிர்க்க இஸ்ரேலுக்கு ஜனாதிபதி மக்ரோன் எச்சரிக்கை, பிரான்ஸ் பள்ளி விளையாட்டு அமைப்பு மீது சைபர் தாக்குதல், 15 லட்சம் மாணவர்களின் தரவுகள் கசிவு, ஈரானின் தாக்குதலில் 2 பிரெஞ்சு ராணுவ தளங்கள் அழிப்பு, மத்திய தரைக்கடலை நோக்கி நகரும் பிரான்ஸ் போர்க்கப்பல், சஹாரா மணற் புயலால் அழுக்கான கார்கள், கண்ணாடியை சுத்தம் செய்யாவிட்டால் 68 யூரோ அபராதம், பிரான்ஸ் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை, மத்திய கிழக்கிலிருந்து மீட்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பிரெஞ்சு மக்கள், பாரிஸ் வந்தடைந்த முதல் சிறப்பு மீட்பு பணி விமானம். தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போர் பதற்றத்தை தொடர்ந்து பிரான்ஸ் தனது ராணுவ படைகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் அறிவித்துள்ளார். இதன்படி பிரான்சின் பிரம்மாண்டமான சார்ல்ஸ் டிகால் விமானம் தாங்கி கப்பல், அதன் வான்படை உபகரணங்கள், துணை போர் கப்பல்கள், ரஃபால் போர் விமானங்கள் மற்றும் அதிநவீன வான்வழி பாதுகாப்பு மற்றும் ரேடார் கண்காணிப்பு அமைப்புகள் ஆகியவை மத்திய தரைக்கடலை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. போர் தொடங்கிய முதல் சில மணி நேரங்களிலேயே மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள பிரான்சின் ராணுவ தளங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் எதிரிகளின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும், 2 ராணுவ தளங்கள் குறைந்த அளவிலான தாக்குதல்களை சந்தித்து பொருட்சேதத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் மக்ரோன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சைப்ரஸ் தீவில் அமைந்துள்ள பிரிட்டிஷ் ராணுவ தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அப்பகுதியின் பாதுகாப்பை பலப்படுத்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளுடன் கூடிய அதிநவீன போர்க்கப்பலை பிரான்ஸ் அங்கு நிறுவியுள்ளதாக சைப்ரஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே கிரீஸ் நாடு தனது 2 போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் அனுப்பி வைத்துள்ள நிலையில் பிரான்சின் இந்த ராணுவ உதவி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சைப்ரஸ் அரசின் செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டினோஸ் லெத்திம்பயோட்டிஸ் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த படைகள் குவிப்பு குறித்து பிரான்ஸ் ராணுவ தலைமையகம் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. சொந்த நாட்டில் வரி செலுத்துவதை தவிர்ப்பதற்காக துபாயில் சொகுசாக வாழ்ந்து வந்த பிரெஞ்சு சமூக வலைதள பிரபலங்கள் மற்றும் யூடியூபர்ஸ் பலர் போர் பதற்றம் காரணமாக தற்போது தங்களை எப்படியாவது மீட்டு பிரான்சுக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் தற்போது துபாய் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருவதால் இந்த பிரபலங்கள் கடும் பீதியடைந்துள்ளனர். குறிப்பாக ரியாலிட்டி தொலைக்காட்சி பிரபலமான மைவகென்னம் பின்னணியில் ஏவுகணைகள் வெடிக்கும் நிலையில் தனது பிரெஞ்சு பாஸ்போர்ட்டை கையில் ஏந்தியபடி தன்னை உடனடியாக காப்பாற்றுமாறு கேமரா முன் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல துபாய்க்கு சுற்றுலா சென்றிருந்த முன்னாள் மிஸ் பிரான்ஸ் அழகியான எலோடி காசின் தான் மிகவும் மோசமான ஒரு நாளை சந்தித்துள்ளதாகவும் உதவியற்ற நிலையில் தவிப்பதாகவும் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இதுவரை பிரான்சுக்கு வரி செலுத்தாமல் துபாயில் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த இவர்கள் ஆபத்து என்றவுடன் கொஞ்சம் கூட தயக்கமின்றி தங்களை பிரெஞ்சு குடிமக்கள் என கூறி உதவி கேட்பதை தற்போது கடுமையாக விமர்சித்து பிரான்ஸ் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. கடந்த பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய மத்திய கிழக்கு போரின் எதிரொலியாக ஐரோப்பா முழுவதும் எரிவாயு விலைகள் வரும் மாதங்களில் கடுமையாக அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களே இந்த விலை ஏற்றத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. சர்வதேச சந்தையில் எரிவாயு ஒப்பந்தங்களின் விலை ஒரே வாரத்திற்குள் மெகாவாட் மணிக்கு 84.4% உயர்ந்துள்ளது. இந்த பதற்றமான சர்வதேச அரசியல் சூழ்நிலை பிரெஞ்சு மக்களின் மாதாந்திர கட்டணங்களில் நேரடியாக பிரதிபலிக்க தொடங்கியுள்ளது. பிரான்சின் ஆற்றல் ஒழுங்குமுறை ஆணையமான CRE கடந்த மார்ச் 1 முதல் எரிவாயுக்கான குறியீட்டு விலையை அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இதன்படி வீட்டு வெப்பத்திற்கான எரிவாயு விலை 105.3%, சமையல் மற்றும் வெந்நீர் பயன்பாட்டிற்கான விலை 104%, கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை முதல் சமையல் எரிவாயு விலை எவ்வித உயர்வையும் சந்திக்காத நிலையில் தற்போதைய இந்த அதிரடி மாற்றம் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் லெபனானில் தரைவழி தாக்குதலை மேற்கொள்ளும் எண்ணத்திலிருந்து இஸ்ரேல் உடனடியாக பின்வாங்க வேண்டும் என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலின் இத்தகைய நடவடிக்கை மிகவும் ஆபத்தான ராஜதந்திர பிழை என அவர் விமர்சித்துள்ளார். அதேவேளையில் இஸ்ரேல் மீது முதலில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் ஹெஸ்பொல்லா அமைப்பு மாபெரும் தவறிழைத்து விட்டதாகவும் இதன் மூலம் லெபனான் மக்களை அவர்கள் பெரும் ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் மக்ரோன் கடுமையாக கண்டித்துள்ளார். கடந்த சில மணி நேரங்களாக இந்த போர் லெபனானுக்கும் பரவி வரும் நிலையில் இஸ்ரேல் லெபனானின் நிலப்பரப்பையும் அதன் இறையாண்மையையும் முழுமையாக மதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தனது சிறப்பு தொலைக்காட்சி உரையில் லெபனானின் பாதுகாப்பை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான லெபனான் அதிகாரிகளின் தைரியமான முயற்சிகளுக்கு பிரான்ஸ் அரசு எப்போதும் துணையாக நிற்கும் என மக்ரோன் தெரிவித்துள்ளார். பிரான்சின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பள்ளி விளையாட்டு அமைப்பு மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய சைபர் தாக்குதலில் சிறார்களின் தனிப்பட்ட தரவுகள் மற்றும் புகைப்பட இணைப்புகள் இணையத்தில் கசிந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் திருடப்பட்ட இந்த தகவல்கள் டம்செக் என்ற ஹேக்கர் குழுவால் கடந்த சனிக்கிழமை இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த தரவுகளில் 15,57,000 மாணவர்களின் பெயர்கள், பிறந்த தேதிகள், பயிலும் பள்ளிகள், காப்பீட்டு விவரங்கள் மற்றும் புகைப்படங்களுக்கான இணைப்புகள் கசிந்துள்ளதாக பிரெஞ்சு பிரீச்சர்ஸ் தரவு கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் புகைப்படங்களை அணுகும் இணைப்புகளை தற்போது முழுமையாக செயலிழக்க செய்துவிட்டதாகவும் மாணவர்களின் குடும்ப வங்கி விவரங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி தன்மை தொடர்பான எந்தவொரு பாதுகாப்பான தகவல்களும் திருடப்படவில்லை எனவும் அலஸ் அமைப்பு உறுதியளித்துள்ளது. ஆண்டுதோறும் 11 முதல் 18 வயதுடைய 12 லட்சம் மாணவர்களை உள்ளடக்கி செயல்படும் இந்த அமைப்பு தற்போதைய சைபர் தாக்குதல் குறித்து பிரான்சின் அதிகாரப்பூர்வ இணைய பாதுகாப்பு அமைப்புகளான சிஎன்இல் மற்றும் அன்சி ஆகியவற்றுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் தற்போது பதில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் தொடர் குண்டுவீச்சில் ஆயதுல்லா அலி காமேனி உட்பட 700க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அயதுல்லாவின் இழப்புக்கு பழிதீர்க்கும் விதமாக மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதிலும் உள்ள அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் இராணுவ தளங்களை ஈரான் இரவு பகலாக குறிவைத்து தாக்கி வருகிறது. இந்த தாக்குதல்களில் 2 பிரெஞ்சு இராணுவ தளங்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருப்பது இதுவரை அமைதி காத்த பிரான்சை வெகுவாக சீண்டியுள்ளது. மேலும் உலகளாவிய வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்மோஸ் சந்தியை மூடியுள்ள ஈரான் எரிசக்தி நிலையங்கள் மீதும் இடைவிடாத ஏவுகணைகளை வீசி வருகிறது. பிரெஞ்சு இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தலைமையில் தொடர்ச்சியாக நடைபெற்ற பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தின் முடிவில் பிரான்ஸ் தனது இராணுவ பலத்தை களத்தில் இறக்க முடிவு செய்துள்ளது. இதன்படி ஸ்வீடன் கடற்பரப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அதிநவீன சார்ல்ஸ் டெகால் விமானம் தாங்கி கப்பல், ஏராளமான போர் விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் தானியங்கி ட்ரோன் தடுப்பு அமைப்புகளுடன் மத்திய தரை கடலை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 5000த்திற்கும் மேற்பட்ட பிரெஞ்சு இராணுவ வீரர்கள் மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டுள்ள போதிலும் தரைவழி தாக்குதலுக்கு பிரான்ஸ் இப்போதைக்கு தயாராகவில்லை. மேலும் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளதால் முதற்கட்டமாக மத்திய கிழக்கில் உள்ள தங்கள் நாட்டு மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் தற்போது பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி ஆகிய நாடுகளும் கைகோர்க்க உள்ளதால் பிரான்ஸ் நேரடி தாக்குதலில் ஈடுபட்டால் ஈரானின் அடுத்த இலக்காக பிரான்ஸ் மாறும் அபாயமும் நெருங்கியுள்ளது. இந்த சூழலில் மிகப்பெரிய அழிவுகளை எதிர்கொள்ள உலகம் தயாராகி வருவதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனத்திலிருந்து புறப்பட்ட மணற்புயல் பிரான்சின் தெற்கு பகுதியை கடந்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் வீசும் இந்த மணற்புயலால் உங்கள் கார் கண்ணாடிகளில் மணல் படிந்து அழுக்காக இருந்தால் பெருந்தொகை அபராதத்தை தவிர்க்க அதனை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டியது கட்டாயமாகும். பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையமான மெட்டியோ பிரான்ஸ் கணிப்பின்படி இன்று மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளையும் நாளை வடக்கு பகுதிகளையும் இந்த மணற்புயல் கடுமையாக தாக்கும் எனவும் வார இறுதிக்குள் இது படிப்படியாக குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பிரான்ஸ் சாலை விதிகளின்படி ஓட்டுநரின் பார்வையை மறைக்கும் வகையில் காரின் முன்பக்க கண்ணாடி அழுக்காக இருந்தால் காவல்துறையின் சோதனையின் போது 3ஆம் வகை அபராதமாக 68 யூரோக்கள் விதிக்கப்படும். இதனை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் விரைந்து செலுத்தினால் 48 யூரோவாக குறைக்கப்படும் வாய்ப்பும் உள்ளது. மேலும்
முன்பக்க கண்ணாடி சேதமடைந்திருந்தாலோ அல்லது கண்ணாடியை சுத்தம் செய்யும் தண்ணீர் தெளிக்கும் கருவிக்கான திரவம் காலியாக இருந்தாலோ இதே 68 யூரோ அபராதம் விதிக்கப்படும் என்பதால் தற்போதைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு வாகன ஓட்டிகள் தங்கள் கார்களை சுத்தமாக பராமரித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஈரான் போரால் மத்திய கிழக்கில் சிக்கித் தவித்த பிரெஞ்சு குடிமக்களை மீட்கும் நடவடிக்கையாக பிரான்ஸ் அரசு ஏற்பாடு செய்த முதல் சிறப்பு விமானம் நேற்று இரவு பாரிஸின் சார்ல்ஸ் டிகால் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. போர் சூழலால் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரில் இருந்து புறப்பட்ட இந்த ஏர் பிரான்ஸ் விமானத்தில் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக துபாயில் தவித்தவர்கள் 10 மணி நேர கடினமான சாலை பயணத்திற்கு பிறகே மஸ்கட் வந்து இந்த விமானத்தில் ஏறியுள்ளனர். இந்த சிறப்பு விமானங்களுக்கான கட்டணங்கள் குடிமக்கள் வழக்கமாக செலுத்த வேண்டிய கட்டணத்தை விட மிகவும் குறைக்கப்பட்ட மானிய விலையில் வழங்கப்பட்டதாக பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகளுக்கான அமைச்சர் எலியோனோரா கரோய் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலில் இருந்து குடிமக்களை மீட்க 2வது விமானமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் வெளிநாடுகளில் இன்னும் சிக்கித் தவிக்கும் பிரெஞ்சு மக்கள் தங்களின் நிலையை திரையில் காட்டப்படும் அதிகாரப்பூர்வ தளத்தில் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.